பார்த்து வருகிறோம். தங்கலான் படம் நாளை வெளியாகவிருக்கும் நிலையில் அந்த படத்தை வெளியிடுவதற்கு எந்த தடையும் இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணி என்ன, உயர்நீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது, விரிவாக பதிவு செய்யலாம். சென்னையை சேர்ந்த அர்ஜுன் லால் சுந்தர்தாஸ் என்பவரிடம் பலருக்கு பணம் கடனாக கொடுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு இதில் நிதி இழப்பு ஏற்பட அவர் திவாலானதாக அறிவிக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் அவர் மரணம் அடைந்து விட்டார். பின்னர் இவருடைய சொத்துக்களை சென்னை உயர்நீதிமன்ற கட்டுப்பாட்டில் உள்ள சொத்தாட்சியை நிர்வகித்து அர்ஜுன் லால் சுந்தர்தாஸிடமிருந்து கடன் யாரெல்லாம் வாங்கினார்களோ அந்த கடனை திருப்பி வசூலிக்கும் அந்த நடவடிக்கை விடுத்து வருகிறார். அந்த வகையில் அர்ஜுன் லால் சுந்தர்தாஸிடமிருந்து ஸ்டூடியோ கிரீன் பட தயாரிப்பு நிறுவனத்தின் அந்த பங்குதாரர்கள் ஞானவேல் ராஜா மற்றும் ஈஸ்வரன் ஆகியோர் கடந்த 2013ஆம் ஆண்டு 10,35,00,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தார்கள். இந்த தொகையை வட்டியுடன் திருப்பி கேட்டு சொத்தாட்சியர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கம் தொடர்ந்தார். இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பித்தும் கூட இதுவரைக்கும் ஞானவேல் ராஜாவும் ஈஸ்வரனும் பணத்தை திருப்பி கொடுக்கவில்லை. எனவே ஞானவேல் ராஜா மற்றும் ஈஸ்வரன் ஆகியோரை திவாலாளர்களாக அறிவிக்க வேண்டும் என்று சொத்தாட்சியர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு தான் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது இந்த பணத்தில் மொத்தம் கொடுக்க வேண்டிய தொகையில் 1 கோடி ரூபாயை டெபாசிட் செய்ய வேண்டும். குறிப்பாக தங்கலான் படம் வெளியிடும் முன்னர் அந்த பணத்தை டெபாசிட் செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் படம் வெளியிட வேண்டும் என்று ஏற்கனவே ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இது தொடர்பாக அறிக்கையும் இன்று தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. அதன்படிதான் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஞானவேல் தரப்பில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதன்படி ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தபடி தற்போது அந்த 1 கோடி ரூபாய்க்கான அந்த தொகையை தற்போது உயர்நீதிமன்றத்தின் சொத்தாட்சியர் பெயரில் தற்போது டெபாசிட் செய்யப்பட்டு விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த ஒரு விளக்கத்தை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் நாளை வெளியாக உள்ள தங்கலான் படத்திற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரதான வழக்கு, அதாவது 10 கோடி ரூபாய் கடன் செலுத்தாத தொடர்பான வழக்கை மீண்டும் ஆகஸ்ட் 28ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி மதன்.